வணக்கம். டாக்டர் சரத்பவன் முருகன் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்னங்க பார்க்க போகிறோம்? ஹைதராபாத் சிக்கன் தம் பிரியாணி தான் பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். நம்ம இந்த பிரியாணிக்கு வந்து ஆனியன் தான் ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணி எடுத்து வைக்கணும். ஓகே, அப்போ பிரியாணி டேக்ஸாக யூஸ் பண்ணக்கூடாது ஃபஸ்ட்டு. ஆமாங்க, இந்த ஆனியனை தான் நம்ம வந்து ப்ரௌனிஷாக வறுத்து எடுத்து வச்சுக்கணும். ஏன்னா இந்த ஹைதராபாத் தம் பிரியாணிக்கு வந்து மெயினாக ஃப்ளேவர் கொடுக்க வேண்டிய விஷயமே எதுனா நம்ம இந்த ஆனியனை தான் பார்க்கலாம். ப்ரௌனிஷாக நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ வந்து நல்லா நம்மளுக்கு ப்ரௌனிஷாக ஆகிடுச்சு. ஸோ நம்ம எடுத்து ஒரு கிண்ணத்தில் ஷிஃப்ட் பண்ணி எடுத்து பொன் வறுவலாக வறுத்து ஆனியனை எடுத்து வச்சுக்கணுன்றீங்க தனியாக. ஓகே, அதுக்கப்புறமா நம்ம ஒரு பிரியாணி பாத்திரம் எடுத்துக்கலாம். டைரெக்டாக நான் பிரியாணி பாத்திரமே எடுத்துட்டேன். அதுக்கு 1 கிலோ சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா இதுலேயே நான் வந்து ஊற போட்டு அப்படியே டைரெக்டாக நான் டைரெக்டாக நீங்கள் போடுறதுக்குனால டைரெக்டாக பிரியாணி டேக்ஸ் கூடவே இதுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். அதுக்கப்புறமா தனி மிளகாய் தூள் சேர்த்திக்கலாம். வீட்லேயே அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்திக்கலாம். ஓகே, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. ஆமாம், கொஞ்சம் அப்புறம் டர்மரிக் பவுடர், பிரியாணி மசாலா நான் ஆச்சி பிராண்ட் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு எந்த பிராண்ட் வேணுமானாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை வீட்லேயே அரைச்சது யூஸ் பண்ணிக்கலாம். கூடவே கரம் மசாலா, கொரியண்டர் பவுடர், ஜீரா பவுடர் சேர்த்திக்கணும். இதெல்லாம் சேர்த்திக்கணும். நல்ல வாசனை, நல்ல ஃப்ளேவர். இது நம்ம கலக்கும் நல்லா ஃபுல்லாக ஸ்மெல் அடிக்கும். லாஸ்ட்டாக வந்து நம்ம ஷாஜீரா போட்டுக்கிறோம். கூடவே ஒரு 4 க்ரீன் சில்லிஸ் ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகா சேர்த்தணும். ஆமாம், காரத்துக்கு ஆல்ரெடி நம்ம சில்லி பவுடர் சேர்த்துட்டோம். ஸோ நான் வந்து லிமிட்டடாக ஒரு 4 க்ரீன் சில்லி எடுத்துக்கிறேன். ஏன்னா ரொம்ப காரம் எடுத்துரும் ஆல்ரெடி நம்ம யூஸ் பண்ணிக்கிறதுனால. கூடவே 1/2 லெமன் புளிப்புக்காக. ஆமாம், ஏன்னா நம்ம இந்த பிரியாணிக்கு தக்காளி யூஸ் பண்ண போகிறதில்ல, அதனால நம்ம லைம் ஜூஸ் சேர்த்துக்க போகிறோம். வித் கேர்டு கூட நம்ம ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ண போகிறோம். ஓகே, தயிரும் சேர்த்துக்கணும். ஆமாம், ஏன்னா லைமு இந்த கேர்டு மட்டும்தான், ரெண்டுமே சேர்ந்து தான் நம்மளுக்கு புளிப்புனஸ் கொடுக்க போகுது இந்த பிரியாணிக்கு, தக்காளி இல்லாதையே. ஃபைனலி நம்ம வந்து இந்த கொத்தமல்லியும் அதுக்கப்புறம் புதினா இலையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணி விட்டு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சோம்ல, ஆனியன் ஃப்ரை பண்ணி வச்சோம்ல, அந்த ஆயில் எடுத்து மேலே ஊற்றி விட்டுட்டு அந்த எண்ணெயும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறீங்க அதில். ஆமாம், அந்த எண்ணெயும் சேர்த்துக்கோங்க. ஃப்ரை பண்ண விட்டுருங்க. ஃப்ரை பண்ண ஆனியன் வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுருங்க. இது வந்து ஒரு மணி நேரத்துக்கு ஊறணும். பக்கத்து ஒரு ஸ்டவ்ல வந்து நம்ம வந்து ஒரு பாத்திரம் வச்சு 1.5 லிட்டர் தண்ணி நம்ம சேர்த்துக்க போகிறோம். ஓகே, இப்போ எல்லா ஸ்பைசஸும் நான் வச்சிருக்க பாருங்க பிளேட்ல. அது மொத்தமே ஸ்பைசஸ் வந்து நான் தண்ணியில். இது வந்து சாதம் வடிக்கிறதுக்காக. ஆமாம், சாதம் ஒரு 80% நம்ம குக் பண்ண போகிறோம் ரைஸை வந்து. ஸோ நம்ம எல்லாமே சேர்த்துட்டு புதினா கொத்தமல்லி சேர்த்து உப்பும் போட்டுட்டோம். இப்போ நல்லா கொதிக்கணும். இது கொதிக்கும் போதே நம்மளுக்கு நல்லா ஃப்ளேவர் ஸ்மெல் தான் வரும் இந்த வாட்டர். ஆமாங்க, ஒன்றுத்துக்கு ஒன்று ஒட்டக்கூடாதுல்ல, அதனால நம்ம எண்ணெய் ஊற்ற போகிறோம். நல்லா வந்து தண்ணி பாஸ்மதி அரிசி காய்ச்சிருச்சு. ஆமாங்க, பாஸ்மதி அரிசி நான் வந்து ஊற போட்டிருக்கேன். 1/2 kg எடுத்திருக்கேன். ஸோ ஊற போட்டுட்டேன். இப்போ நான் கொதி வந்துச்சு. ஆமாங்க, தண்ணி வந்து கொதி வந்ததுனால நான் அரிசியை சேர்த்துக்கிறேன். ஒரு 80% நம்மளுக்கு வெந்தால் போதும். ஓகே, 1 கிலோ சிக்கனுக்கு எவ்வளோ அரிசி எடுத்துருக்கீங்க? எதுங்க, நான் வந்து 1/2 kg தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு 1 kg சிக்கனுக்கு நீங்கள் 1 kg கூட ஆட் பண்ணிக்கலாம், இல்லை 1.5 kg கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் எனக்கு வந்து நான் 1/2 kg தான் செஞ்சு காட்ட போகிறேன் இன்னைக்கு. 1/2 kg ஆஃப் பாயில் மாதிரி. ஆமாம், ஆஃப் பாயில் ஆயிடுச்சு. இப்போ வந்து சுட சுட ரைஸ் எடுத்து வச்சுக்கிட்டோம். நம்ம வந்து இந்த சிக்கன் கூட சுட சுட தான் நம்ம ஆட் பண்ணோம். எப்பவுமே நீங்கள் இந்த ரைஸை வந்து ஆற வைக்காதீங்க. ஆற வச்சிட்டிங்கன்னா அந்த மசாலா கூட வந்து இந்த ரைஸ் வந்து ஜெல்லா. ரைஸ் வடித்த உடனே நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணணும். ஆமாங்க, இந்த இப்போ ஊறிடுச்சு நல்லா அந்த சிக்கனு. ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் லேயரை நம்ம வந்து ரைஸை போட்டுட்டு மேலே புதினா கொத்தமல்லி, அதுக்கப்புறமா கொஞ்சம் கீ விட்டுக்கலாம். நெய் சேர்த்துக்கணும். ஆமாங்க, நெய் வந்து நல்ல வாசனை வருது, நல்ல ஸ்மெல் வரும். நீங்கள் வீட்டில் பண்ணி பாருங்கள், ஃபுல்லாக ஸ்மெல் தான் வரும். ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சாப்பிட்ட மாதிரியே இருக்கும் உங்களுக்கு. மேலே ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கோங்க இந்த ஃப்ரைட் ஆனியன். அகெயின் 1 more லேயர் நம்ம போகிறோம். ஓகே, இன்னொரு லேயர் போடணும். ஓகே, லேயராக நீங்கள் அடுக்கணும். இந்த ஹைதராபாத் தம் பிரியாணினாலே நீங்கள் ரெஸ்டாரண்ட்டில் கூட பார்த்துருப்பீங்க, லேயர் பை லேயர் தான் இருக்கும். ஓகே, பார்க்கவே நல்ல கலர்ஃபுல்லாக பாருங்க. சாதம் வந்து மஞ்சள் கலரில் இருக்கும், சில சாதம் ஒயிட் கலரில் இருக்கும், சாஃப்ரன் கலரில் கூட இருக்கும். இப்போ ஃபைனலாக நான் வந்து புதினா கொத்தமல்லி, கீ அண்ட் ஆனியன் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிட்டேன். ஓகே, மறுபடியும் கீ மேலே சேர்த்துறீங்க. ஆமாம், அது நல்ல ஃப்ளேவருக்காக சேர்த்துறோம். ஓகே, நல்ல மனம், நம்மளுக்கு நல்ல அரோமா கிடைக்கும் இந்த கீ சேர்க்கும் போது. இந்த எல்லோ கலர் என்ன சேர்த்துறீங்க? இது வந்து நம்ம வந்து ஃபுட் கலர் சேர்த்துருக்கோம். உங்களுக்கு வந்து நேச்சுரல் ஃபுட் கலர் வேணும்னா ஓகே, அந்த ரைஸ் வந்து ஒயிட் மஞ்சளா மாறதுக்கு அதுதான் கலர். ஆமாங்க, சரி. இது என்ன தவா வைக்கிறீங்க? தவா வந்து ப்ரீ ஹீட் பண்ணோம் ஒரு 10 மினிட்ஸ்க்கு. நம்ம அது மேலே தான் நம்ம தம் போட போகிறோம். நம்ம ஃபைனலாக வந்து ஃபாயில் ஷீட்டை க்ளோஸ் பண்ண போகிறோம். ஃபாயில் ஷீட் வச்சு நம்ம ஃபுல்லாக wrap பண்ண போகிறோம். wrap பண்ணி நம்ம ஒரு 40 to
ஓகே. தம் 45 போடுறதுக்கு. மினிட்ஸ் தம் போட போகிறோம். ஓகே. மேலே தவாவுக்கு ஒரு மேலே வெயிட் கொடுக்கணும். நம்ம மூடி போட்டு தவாவுக்கு மேலே மேலே வச்சு அதுக்கு மேலே ஒரு வெயிட் ஆமாம், கொடுக்குறீங்க. மேலே ஒரு வெயிட் கொடுத்துட்டு ஒரு 40 to 45 மினிட்ஸ் தம் விட்டுட்டு ஓகே. ஓ முட்டையா? பக்கத்துலேயே வந்து எக்கு பிரியாணி வித் எக்கு நம்ம சாப்பிட போகிறோம். ஸோ ஓகே. ரெடி ஃபைனலி ஆயிடுச்சு. பிரியாணி ரெடி. தம்லேருந்து எடுத்தாச்சு. சூப்பர். ஸோ உங்களுக்கு பார்க்கறதுக்கே பார்க்கவே ரெஸ்டாரண்ட் நல்ல ஸ்டைல் மாதிரி கலராக இருக்கும். செமையாக இருக்குது. சுற்றி சுற்றி விட்றீங்க. ஆமாம், இது எங்கள் ஹஸ்பண்ட் சொன்னது, அதனால தான் சுற்றி விட்டது. சூப்பருங்க. இப்போ நம்ம சர்வ் பண்ணலாம். ஓகே. தம் அடிக்கிறீங்க. ஆமாங்க. சூப்பர். எப்படி வா உங்களுக்கு வந்து ஒரு நல்லா கடை ஸ்டைல் மாதிரி தனித்தனியாக நல்லா சூப்பராக இருக்குங்க. பார்க்கவே நல்லா இருக்குது செமையாக. நீங்கள் ஒரு கடையில் போய் எப்படி ஒரு பிரியாணி ஷாப்பில் போய் சாப்பிட்டீங்கன்னா எப்படி வந்து உங்களுக்கு ஒரு ஃபீல் கொடுக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும். நீங்கள் வீட்டிலேயே செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த ஹைதராபாத் பிரியாணி சூப்பராக இருக்கும். பார்க்கவே நல்லா இருக்குங்க. சூப்பராக இருக்குது. ஆமாங்க. நீங்கள் சொல்கிற முறையும் நல்லா எளிமையாக தான் இருக்குது. ஈஸியாக கற்றுக்கலாம் போல். ஆமாம் ஆமாங்க. சூப்பராக இது இருக்குங்க. சிம்பிள் மெத்தட் தான். நீங்கள் பண்ணி பாருங்கள் ஒரு வாட்டி. நல்லா இருக்கும். நல்லா இருக்கு. பார்க்கவே சூப்பராக இருக்குங்க. ஆமாங்க. உங்களுக்கு இந்த எல்லோ கலர் வேண்டாம்னா நீங்கள் ஃபுட் கலர் வேறு கூட போட்டுக்கலாம். ஓகே. ஸோ நீங்கள் ஃபுட் கலர் சேர்க்காம கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். சிக்கன் நல்லா ஒயிட் வந்திருக்கு. கலரில் இருக்கும் ஆனால் சூப்பராக பிரியாணி. பார்க்கவே நல்லா இருக்கு. ஆமாம், நல்லா வெந்திருக்கும். ஸோ நம்ம ஃபைனல் ரிவ்யூ வந்து எங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட கொடுக்கலாம். எப்படி இருக்கு ஹைதராபாத் சிக்கன் தம் பிரியாணி? சூப்பராக இருக்கு. வீட்லேயே செஞ்சது என்னுடைய மனைவி. செமையாக இருக்குது. டேஸ்ட் வந்து அப்படியே ஹைதராபாத் தம் பிரியாணி மாதிரி இருக்குது. சூப்பராக இருக்குது. செம்ம டேஸ்ட். நல்லா இருக்குன்னா தம்ஸ் அப் கொடுங்க. சூப்பர்.